வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லிருந்து 8th தமிழ் இயல் 5 தொகைநிலை தொகாநிலை தொடர். இந்த லெசன்லிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 70 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் எனப்படும். 2வது கொஷின், பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையேயான ஆகிய என்னும் பண்புருபுகள் மறைந்து வருவது. ஆன்சர் பண்புத்தொகை. பண்புத்தொகைனா என்னங்க? பண்புத்தொகை என்பது பண்பு பெயரையும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லையும் இணைக்கும் போது ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க. செந்தாமரை. செந்தாமரை நம்ம எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் ஆகிய கூட்டல் தாமரை. அப்போ செந்தாமரையில் என்ன வந்திருக்கு? ஆகிய. 2வது கொஸ்டின், பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையேயான ஆகிய எனும் பண்புருபுகள் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். 3வது கொஸ்டின், 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் மாட்டு கொட்டகை. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு மாட்டு கொட்டகை. 4வது கொஷின், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம். ஆன்சர் வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் வினைத்தொகை. 5வது கொஷின், தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அவை யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். 1 வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்புத்தொகை, 4 உவமைத்தொகை, 5 உம்மைத்தொகை, 6 அன்மொழித்தொகை. ஆன்சர் இவை அனைத்தும். 6வது கொஷின், செரியினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் பச்சை பசேல். செரியினை சொல்னா என்னங்க? செரியினை சொல் என்பது ஒரு சொல்லின் பண்பு அல்லது செயலை வலுவூட்டும் விதமாக ஒத்த பொருளுடைய இரு சொற்கள் இணைந்து வருவது ஆகும். செரியினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. பச்சை பசேல். 7வது கொஷின், அன்மொழித் தொகை பிரித்து எழுதுக. ஆன்சர் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அன்மொழித் தொகை பிரித்து எழுதுக. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. 8வது கொஷின், ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து இடையில் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருளை உணர்த்துவது. ஆன்சர் தொகாநிலை தொடர் எனப்படும். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து இடையில் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் ஆகும். 9வது கொஷின், மலை குகை என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை. ஆன்சர் 7ஆம் வேற்றுமை தொகை. மலை குகை என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை 7ஆம் வேற்றுமை தொகை. 10வது கொஷின், ஒரு தொடரில்
வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது. ஆன்சர் உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது. உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. 11வது கொஸ்டின், தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 9. தொகாநிலை தொடர்னா என்னங்க? ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவதே தொகாநிலை தொடர் எனப்படும். இது 9 வகைப்படும். 1 எழுவாய் தொடர், 2 விழித்தொடர், 3 வினைமுற்று தொடர், 4 பெயரெச்ச தொடர், 5 வினையெச்ச தொடர், 6 வேற்றுமை தொடர், 7 இடைச்சொல் தொடர், 8 உரிச்சொல் தொடர், 9 அடுக்கு தொடர். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். 12வது கொஸ்டின், இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் வேற்றுமை தொகை. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும். 13வது கொஸ்டின், பொற்கொடி வந்தால் என்பது டேஷ். ஆன்சர் அன்மொழி தொகை. பொற்கொடி வந்தால் என்பது அன்மொழி தொகை. 14வது கொஸ்டின், இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது. ஆன்சர் தொகைநிலை தொடர். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர் எனப்படும். 15வது கொஸ்டின், ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது. ஆன்சர் எண்ணுமை. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது எண்ணுமை. 16வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. நண்பா படி. ஆன்சர் விழித்தொடர். இலக்கண குறிப்பு தருக. நண்பா படி, விழித்தொடர். 17வது கொஸ்டின், சென்றனர் வீரர் என்பது எவ்வகை தொடர்? ஆன்சர் வினை முற்று தொடர். சென்றனர் வீரர் என்பது எவ்வகை தொடர்? வினைமுற்று தொடர். 18வது கொஸ்டின், இணை சொற்களின் 3 வகை எவை? ஆன்சர் அனைத்தும் சரி. இணை சொற்களின் 3 வகை நேரிணை, எதிரிணை, செரியிணை. ஆன்சர் அனைத்தும் சரி. 19வது கொஸ்டின், உருவும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் பணப்பை. உருவும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு பணப்பை. 20வது கொஸ்டின், 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் பொற்சிலை. 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு பொற்சிலை. 21வது கொஸ்டின், காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் நன்னூல். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று குறிப்பிடும் நூல் நன்னூல். 22வது கொஸ்டின், வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஏ பி சரி. வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு ஆடு கொடி, வளர்தமிழ். 23வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. ஆடு கொடி. ஆன்சர்
வினைத்தொகை. ஆடு கொடி வினைத்தொகை. 24வது கொஸ்டின். பொறுத்துக. பெயரச்ச தொடர் எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய் தொடர் கார்குழலி படித்தால். விழித்தொடர் புலவரே வருக. ஆன்சர் 4, 3, 5, 1, 2. பெயரச்ச தொடர் எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய் தொடர் கார்குழலி படித்தால். விழித்தொடர் புலவரே வருக. ஆன்சர் 4, 3, 5, 1, 2. இலக்கண குறிப்பு தருக. வளர்தமிழ். ஆன்சர் வினைத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. வளர்தமிழ் வினைத்தொகை. 26வது கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. வெண்ணிலவு. ஆன்சர் பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. வெண்ணிலவு பண்புத்தொகை. 27வது கொஸ்டின். பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வெண்ணிலவு. பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டு வெண்ணிலவு. 28வது கொஸ்டின். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை எனப்படும். 29வது கொஸ்டின். எதிரெதிர் பொருளை தரும் இணை. ஆன்சர் எதிரிணை. எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை. 30வது கொஸ்டின். எதிரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் இரவு பகல். எதிரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு இரவு பகல். 31வது கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. பனைமரம். ஆன்சர் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. பனைமரம் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. 32வது கொஸ்டின். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 33வது கொஸ்டின். உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகள் ஒன்று மறைந்து வருவது. ஆன்சர் உவமை தொகை. உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவது. ஆன்சர் உவமை தொகை. 34வது கொஸ்டின். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் பால்குடம். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு பால்குடம். 35வது கொஸ்டின். திருவாசகம் படித்தான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை எது? ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை தொகை. திருவாசகம் படித்தான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை. 36வது கொஸ்டின். உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் மலர்விழி. உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மலர்விழி. 37வது கொஸ்டின்.
சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது. ஆன்சர் உம்மை தொகை. சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது. உம்மை தொகை. 38வது கொஸ்டின். உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஏ பி சரி. உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு இரவு பகல் தாய் தந்தை. 39வது கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. இரவு பகல். ஆன்சர் உம்மை தொகை. இலக்கண குறிப்பு தருக இரவு பகல். உம்மை தொகை. 40வது கொஸ்டின். எண்ணுமைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஏ பி சரி. எண்ணுமைக்கு எடுத்துக்காட்டு இரவும் பகலும் பசுவும் கன்றும். 41வது கொஸ்டின். கம்பர் பாடல் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை. ஆன்சர் 6ஆம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை 6ஆம் வேற்றுமை தொகை. 42வது கொஸ்டின். பொற்கொடி என்பது பொருள். ஆன்சர் பொன்னாலான வளையல். பொற்கொடி என்பதன் பொருள் பொன்னாலான வளையல். 43வது கொஸ்டின். தொடி என்பதன் பொருள். ஆன்சர் வளையல். தொடி என்பதன் பொருள் வளையல். 44வது கொஸ்டின். வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது. ஆன்சர் அன்மொழி தொகை. வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும். 45வது கொஸ்டின். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அவை யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அவை எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். ஆன்சர் இவை அனைத்தும். 46வது கொஸ்டின். எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் மல்லிகை மலர்ந்தது. எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை மலர்ந்தது. 47வது கொஸ்டின். தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும். இதனை டேஷ் என்கிறோம். ஆன்சர் இணை சொற்கள். தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும். இதனை இணை சொற்கள் என்கிறோம். 48வது கொஸ்டின். இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. இணை சொற்கள் 3 வகைப்படும். அவை 1 நேரிணை, 2 எதிரிணை, 3 செரியிணை. 49வது கொஸ்டின். பெயரெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வரைந்த ஓவியம். பெயரெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு வரைந்த ஓவியம். 50வது கொஸ்டின். வினையெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் தேடி பார்த்தான். வினையெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு தேடி பார்த்தான். 51வது கொஸ்டின். இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் மற்றும் பிற.
இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு மற்று பிற. 52வது கொஸ்டின் உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் சாலவும் நன்று. உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு சாலவும் நன்று. 53வது கொஸ்டின் அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் நன்று நன்று நன்று. அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு நன்று நன்று நன்று. 54வது கொஸ்டின் வேற்றுமை தொகாநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் கவிதையை எழுதினார். வேற்றுமை தொகாநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு கவிதையை எழுதினார். 55வது கொஸ்டின் கண்ணா வா என்பது டேஷ் தொடர். ஆன்சர் விழி. கண்ணா வா என்பது விழி தொடர் ஆகும். 56வது கொஸ்டின் தலை வணங்கு என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை. ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை தொகை. 57வது கொஸ்டின் முல்லை நில மக்களாகிய ஆயர்கள் டேஷ் ஊதுவதில் வல்லவர். ஆன்சர் குழல். முல்லை நில மக்களாகிய ஆயர்கள் குழல் ஊதுவதில் வல்லவர். 58வது கொஸ்டின் முல்லை நில மக்களின் இசை திறத்தை பற்றி திருப்பதிகத்தில் கூறியவர். ஆன்சர் திருஞான சம்பந்தர். முல்லை நில மக்களின் இசை திறத்தை பற்றி திருப்பதிகத்தில் கூறியவர் திருஞான சம்பந்தர். 59வது கொஸ்டின் இலக்கண குறிப்பு தருக. கருங்குவளை. ஆன்சர் பண்பு தொகை. இலக்கண குறிப்பு தருக. கருங்குவளை பண்பு தொகை. 60வது கொஸ்டின் ஒரே பொருளை தரும் இணை. ஆன்சர் நேரிணை. ஒரே பொருளை தரும் இணை நேரிணை. 61வது கொஸ்டின் நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் பேரும் புகழும். நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக பேரும் புகழும். 62வது கொஸ்டின் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது. ஆன்சர் வேற்றுமை தொகை. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. 63வது கொஸ்டின் பொருளின் செறிவை குறித்து கூறுவது. ஆன்சர் செறியிணை. பொருளின் செறிவை குறித்து கூறுவது செறியிணை. 64வது கொஸ்டின் நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் சீரும் சிறப்பும். நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக சீரும் சிறப்பும். 65வது கொஸ்டின் செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை. ஆன்சர் பண்பு தொகை. செம்மரம் என்னும் சொல் பண்பு தொகை எனப்படும். 66வது கொஸ்டின் சிதம்பரம் சென்றான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை. ஆன்சர் நான்காம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகை. 67வது கொஸ்டின் விழி தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் நண்பா படி. விழி தொடருக்கு எடுத்துக்காட்டு நண்பா படி. 68வது கொஸ்டின் மலை வீழ் அருவி என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை. ஆன்சர் ஐந்தாம் வேற்றுமை தொகை. மலை வீழ் அருவி என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை ஐந்தாம் வேற்றுமை தொகை. 69வது கொஸ்டின்
வினை முற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் சென்றனர் வீரர். வினைமுற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. சென்றனர் வீரர். 70வது கொஷின். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து வருவதே தொகைநிலை தொடர் எனப்படும். கூற்று 2. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1ல இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவதே தொகைநிலை தொடர் எனப்படும் என்பது சரியான பதில். கூற்று 2ல தொகைநிலை தொடர் 6 வகைப்படும் என்பது சரியான பதில். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.